வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நடக்கிற பிக் பாஸ் வீட்டில் திரு கமருதீன் அவர்கள் நடந்துக்கிற விதம் பார்த்தா நமக்கு ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது ஒரு 20 நண்டுகளை பிடிச்சி ஒரு வலையில் போட்டு ஒருத்தர் வளர்த்துக்கிட்டே வர்றார். வளர்த்துட்டு வரும்போது அவர் பிடிச்ச வலையில் போட்டிருக்கும் போது எல்லாமே சம அளவில் தான் இருக்கு. அது வளர்ந்துக்கிட்டே வரும்போது ஒரு நண்டு மட்டும் மற்ற நண்டுகளை எல்லாம் மிதித்து தள்ளி அந்த வலையை விட்டு எகிரி வெளியில் வர பார்க்குது. அப்போ அந்த நண்டை வளர்க்குறவர் மறுபடியும் அதை பிடிச்சி மேலேயே வெளியில் வந்து விடாமல் வலைக்குள்ளே போடுறாரு. ஆனால் ஒவ்வொரு நாளும் மற்ற நண்டுகளையெல்லாம் மிதித்து தள்ளிட்டு அது வெளியில் வர்றதுக்கு துடிச்சிட்ருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொறுமை இழந்து போன அந்த நண்டுகளை வளர்க்குறவர் ஒரு கட்டத்தில் அந்த கொளுத்து போன நண்டை எடுத்து தனியாக போட்டு கட் பண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்றாரு. அதுபோல தான், அதாவது நண்டு கொளுத்தா வலையில் தங்காது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அது நம்ம கமருதீனுக்கு தான் பொருந்தும். அதுபோல தான் மற்ற போட்டியாளர்களோட எப்போது பார்த்தாலும் மற்ற போட்டியாளர்களோட அந்த குரூப்பில் இணைஞ்சு அவரால் பயணிக்க முடியல. அவங்களோட எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்களோட செயல்தன்மையோட இருக்க முடியல. அவங்களோட சண்டை போட்டுட்டு ஏதாவது ஒரு வம்புழுக்கிறாரு, ஒரு கீழ்த்தனமான வார்த்தைகள் அங்கே பயன்படுத்துகிறாரு. அது இல்லாமல் கைகலப்பு வேற பண்ணுறாரு. அப்படிங்கிறது பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறதுக்கு திரு கமருதீன் அவர்களுக்கு தகுதி இல்லைன்னே தோணுது. அதனால் திரு விஜய் சேதுபதி அவர்கள் அவரை, அதாவது திரு கமருதீன் அவர்களை ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றுவது தான் ரொம்ப சிறந்தது. தேங்க்யூ.